கோவை வள்ளியம்மை பேக்கரிக்கு முன்பாக வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தோம். அந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது வக்ஃபு சொத்து இஸ்லாமியருடைய முன்னோர்கள் எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் சம்பாதித்த சொத்துக்களை இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு அதை சுருட்டும் விதமாக அந்த மசோதா திருத்தத்தை கொண்டு வருவதை கண்டித்து தான் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதே போன்று இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது பொய்யாக போடப்பட்ட வழக்கையும் ரத்து செய்ய கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மணிப்பூரில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இனக்கலவரத்தின் பெயரால் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை கிறிஸ்துவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கலவரத்தை உடனடியாக பிரதமர் அவர்கள் தலையிட்டு அதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியும், அதேபோல் இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வீரர்களை மோகன் பகவத் அவர்கள் கொச்சைப்படுத்தும் விதமாக பேசியதற்காக அதையும் கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என நடைபெறுகிறது. இதற்கு பெரும் திரளாக கோவை மாநகர மாவட்ட சிறுபான்மை துறையினர்களும் கோவையில் உள்ள மாவட்ட அனைத்து சிறுபான்மை துறையினர்களும் காங்கிரஸ் சொந்தங்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கிறது. எல்லா வகையிலும் தோல்வியுற்ற இந்த மத்திய அரசு மத மோதல்களை உருவாக்கி சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பறித்து இந்த நாட்டில் இரண்டர குடிமக்களாக மாற்ற நினைப்பதை இந்த காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை துறை வன்மையாக கண்டிக்கிறது. புதிய வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை மாநகர் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தற்போது அமலில் உள்ள வக்ஃபு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டு வக்ஃபு திருத்த மசோதா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு சட்ட திருத்த மசோதா 2024 வக்ஃபு சொத்துக்கள் மீதான இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்கும் வகையிலும் ஆக்கிரமிப்பிற்கு துணை போகும் வகையிலும் உள்ளதாகவும், இதனால் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்கள் அடக்கஸ்தலங்கள் மீதான உரிமைகளும் பறிபோக வாய்ப்புள்ளதாக சிறுபான்மை இஸ்லாமிய சமூக மக்கள் அச்சம் தெரிவித்திருந்தனர். அதற்கெதிராக நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களை எதிர்க்கட்சிகள் நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியின் கோவை மாவட்ட சிறுபான்மைத்துறை சார்பாக உக்கடம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் பஷீர் தலைமையில் நடைபெற்றது. மேலும் கோவை மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை மாநகர் தெற்கு வடக்கு இணைந்து நடத்திய இதில் சிறுபான்மை துறை மாநில தலைவர் முகமது ஆரிஃப் தலைமை தாங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MN கந்தசாமி, வடக்கு மாவட்ட தலைவர் VMC மனோகரன், சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவர்கள் உமர் கத்தாப், MM ஹாரூன், தாவூத் அலி, முகமது ஹாரிஸ், முகமது இஸ்மாயில், அப்துல்லா அசார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் நாடு முழுவதும் இஸ்லாமிய அமைப்புகள், அரசியல் கட்சிகள், கூட்டுக்குழுவில் இடம்பெற்றிருந்த எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரின் பரிந்துரையை நிராகரித்து முஸ்லிம் மக்களின் வக்ஃபு சொத்துக்களை கொள்ளையடிக்கும் எண்ணத்தோடு ஒன்றிய பாஜக அரசு நினைத்த திருத்தப்பட்டுள்ள புதிய வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கிய பாராளுமன்ற கூட்டுக்குழுவின் ஜனநாயக படுகொலையை கண்டித்தும், மணிப்பூர் கலவரத்தில் தொடர்ந்து கிறிஸ்தவ தேவாலயங்களும் மக்களும் தாக்கப்படுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த கோரியும், இந்திய சுதந்திரத்தை கொச்சைப்படுத்தி பேசிய RSS தலைவர் மோகன் பகவத் மீது நடவடிக்கை எடுக்க வற்புறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் H முகமது ஆரிஃப் அவர்களையும், மேடையில் இருக்கக்கூடிய கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து காங்கிரஸ் கட்சியின் லீடர்களையும், கீழே இருக்கக்கூடிய தலைவர்களையும் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்றவனாக இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து இந்திய தேசம் முழுவதும் பாரதிய ஜனதாவின் ஆட்சியை கீழே தள்ள வேண்டும் என்ற அளவிற்கு இந்த வக்ஃபு திருத்த சட்டம் எதிரொலி நொடிக்க வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, பாசிச சித்தாந்தம் கொண்ட இந்த RSS பரிவாரர்கள் வக்ஃபு திருத்த சட்டம் மட்டுமல்ல, முத்தலாக்கு சட்டமானாலும் சரி, இதற்கு முன்பாக இவர்கள் தொடங்கியது நேற்று காந்தி ஜெயந்தி. நம்முடைய முன்னாள், அதாவது இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் பெற்று தந்த காந்திஜியை கொன்றவர்கள் RSS குண்டர்கள்.
இவர்கள் அன்று தொடங்கிய முஸ்லிம்கள் விரோத போக்கை இவர்கள் காந்தியை கொல்லும் பொழுது கையில் இஸ்மாயில் என்று பச்சை குத்தியும் சுன்னத் என்னும் கத்னாவை செய்தும் அதன் மூலமாக அன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை காவு வாங்கிய இந்த RSS பயங்கரவாதிகள் தொடர்ந்து முத்தலாக் சட்டத்தின் மீதும் கை வைத்தார்கள். பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என துடிக்கிறார்கள். அதே போலத்தான் எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் சம்பாதித்து வைத்த வக்ஃப் வாரிய சொத்துக்களையும் சுருட்டுவதற்காகவும் சூறையாடுவதற்காகவும் திருடுவதற்காகவுமே இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வர துடிக்கிறார்கள். ஒருபோதும் காங்கிரஸ் பேரியக்கம் இதை அனுமதிக்காது. இந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் ஏற்காது. ஒருபோதும் இவருடைய பித்தலாட்டங்களை காங்கிரஸ் அனுமதிக்காது. இதே நேற்றைய முன்தினம் பழனி பாபா அவர்கள் கொலை செய்யப்பட்ட தினம் RSS பயங்கரவாதிகள் பழனி பாபா அவர்களை வெடிகுண்டு வீசியும் வெட்டருவால் வெட்டியும் அவர்களை கொலை செய்தார்கள். இவருடைய திட்டமும் செயலும் பல்வேறு வகையில் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் பழங்குடியினர்களையும் ஆதிவாசிகளையும் ஏனைய இந்திய மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இவர்கள் இந்த தேசத்தை ஆளுகிறார்கள். அதற்கு ஒருபோதும் காங்கிரஸ் அனுமதிக்காது. காங்கிரஸ் கட்சியும் அனுமதிக்காது. அதே நேரத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகாக இதோ இந்த உக்கடம் கோட்டைமேடு உக்கடம் பகுதியில் மாநில தலைவர் முகமது ஆரிஃப் அவருடைய தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது இது தொடக்கம்தான். எங்களுக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தின் அனைத்து தலைவர்களும் ஒன்று சேர்ந்து சிறுபான்மை மக்களோடு எப்போதும் எந்த நிலையிலும் குரல் கொடுப்பார்கள் என்பதும் இதே பகுதியில் எங்களுக்கு வஞ்சிக்கப்பட்டால் போராட்டம் தொடரும். பாஜக அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தினந்தோறும் தொடரும். அதன் மூலமாக பாசிசத்தை வீழ்த்துவோம். தலைவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளிப்பதற்காக எனக்கு வாய்ப்பளிப்பு தந்தமைக்காக நன்றியை கூறுகிறேன். காங்கிரஸ் இருப்பது பெருமையடா, காங்கிரஸை வளர்ப்பது கடமையா என்று சொல்லி என்னுடைய வார்த்தைக்கு திரையிடுகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. நன்றி. முக்கிய காரணமாக தூண்களாக எனது பலமாக இருக்கக்கூடிய எனது மாவட்ட தலைவர்கள், மாநகர் மாவட்ட தலைவர் திரு உம்மர் அவர்களே, தெற்கு மாவட்ட தலைவர் ஹாரூன் அவர்களே, அன்பு சகோதரர்களே, இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வக்ஃப் சொத்து என்பது ஏதோ அரசாங்கம் கொடுத்ததோ யாரோ கொடுத்ததல்ல. எங்களுடைய தாத்தனும் பாட்டனும் இந்த பணக்கார இஸ்லாமியர்கள் எல்லாம் ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு தானமாக கொடுத்த இந்த இடம்தான் வக்ஃப் சொத்து. இதில் அரசுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த வக்ஃப் சொத்தை வக்ஃப் போர்டு என்ற ஒரு அமைப்பு இந்தியா முழுவதும் மாநில அளவிலே அமைக்கப்பட்டு நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது என்ன இவர்களுக்கு இஸ்லாமியர்கள் மீது பாசம், வக்ஃப் போர்டு மேல பாசம் என்னவென்றால், இந்தியாவிலே டிஃபென்ஸ், அதாவது டிஃபென்ஸ் துறைக்கு அப்புறம் ரயில்வே துறைக்கு அப்புறம் அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது இந்த வக்ஃப் போர்டுக்கு தான். எனவே இந்த சொத்துக்கள் எல்லாம் பல முக்கியமான நகரங்களிலே பல லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள். இந்த சொத்துக்களை எல்லாம் எப்படியாவது கொள்ளையடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு புதிய வக்ஃப் சட்டத்தை நிறைவேற்ற துடிக்கிறார்கள். இதை ஏன் எதிர்க்கிறோம் என்றால், இந்த வக்ஃப் சட்டம் அமலுக்கு வந்துவிட்டால் ஒருவர் 12 வருட காலம் ஒரு வக்ஃப் சொத்தை அதாவது அவருடைய உபயோகித்துக் கொண்டிருந்தால் அந்த சொத்து அவரையே சேரும் என்ற சட்டம் சொல்கிறது. இதிலே முஸ்லிம் அல்லாத மதத்தினரை சேர்க்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வருகிறார்கள். நான் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன், எந்த இந்து சகோதரனோ கிறிஸ்தவ சகோதரனோ வக்ஃப் போர்டில் வர வேண்டும் என்று கேட்டார்களா? உன் எண்ணம் என்ன? எப்படியாவது உன்னுடைய RSS கைகூலிகளை இந்த வக்ஃப் போர்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த சொத்துக்களை கொள்ளையடித்து இந்த வக்ஃப் என்ற அமைப்பை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த சட்டம். உனக்கு என்ன இஸ்லாமியர்கள் மீது பாசமா? அதே மாதிரி இஸ்லாமிய பெண்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்கின்றார்கள். ஆனா முட்டாள்களா? வக்ஃப் வாரியத்திலே ஏற்கனவே இஸ்லாமிய பெண்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருந்திருக்கின்றார்கள். என்னமோ இவர்கள் தான் புதிதாக செய்வது போல ஒரு மாயை உருவாக்கின்றார்கள். உனக்கு அப்படி இஸ்லாமிய பெண்கள் மீது அக்கறை இருந்தால், இஸ்லாமிய பெண்கள் மீது பாசம் இருந்தால், ஒரு அரசாக நான் மோடி இடத்திலே கேள்வி கேட்கிறேன். மோடி அவர்களே, குஜராத் கலவரத்திலே கர்ப்பிணி பெண்ணை நடு ரோட்டிலே வைத்து வயிற்றை கிழித்து அந்த குழந்தை எடுத்து கொண்டு இல்லையா? அவர் இஸ்லாமிய பெண் இல்லையா? அவர் மீது உனக்கு இரக்கம் வரவில்லையா?
பில்கிஸ் பானு என்ற சகோதரி கற்பழிக்கப்பட்டு அவர் குடும்பமே கொலை செய்யப்பட்டு 15 பேர்கள் சிறையில் அடிக்கப்பட்டவர்களை சிறையில் இருந்து விடுதலை செய்து விடுதலையானவர்களுக்கு மாலையும் பொட்டும் வைத்து வரவேற்று சங்கி கும்பல்களே, அந்த இஸ்லாமிய உன் கண்கு தெரியவில்லையா? யாரிடம் ஆடுகின்றார் கபட நாடகம்? அதுவும் இல்லை என்றால் நான் உங்களுக்கு கேட்கிறேன், முதல் முறையாக இந்த மோடியின் ஆட்சியிலே தான் இஸ்லாமியர்களே இல்லாத ஒரு அமைச்சரவை. ஏன் 2 இஸ்லாமிய பெண்கள் ராஜ்யசபா எம்பி ஆக்கி மந்திரி ஆக்கி நாங்க சந்தோஷப்படுறோம். அதெல்லாம் பண்ணு. அதை விட்டு எங்க அப்பா விட்டு சொத்து எங்க தாத்தா விட்டு சொத்து புடுங்கத்துக்கும் அனுபவிக்க நீ யாரா மானங்கட்டவனே? ஒரு தாய்க்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதுல ஒரு மகன் கூறினான் எனக்கு சொத்து மட்டும் தான் வேண்டும் என்று. அதுதான் பாகிஸ்தானுக்கு சென்ற முஸ்லீம்கள். ஆனால் இந்திய முஸ்லீம்கள் எங்களுக்கு தாய் தான் வேண்டும் என்று இந்த தாய்நாட்டிலே இருந்தார்களே, அதுதான் இந்திய இஸ்லாமியர்கள். ஜின்னா அழைத்த பொழுது ஏன் இந்திய இஸ்லாமியர்கள் செல்லாமல் இந்தியாவிலே இருந்தார்கள்? நாங்கள் காந்தியையும் நேருவும் நம்பினோம். என்னுடைய இந்து சகோதரன் என்னை பார்த்துக் கொள்வான், பெரும்பான்மை சமுதாயம் என்னை காப்பாற்றும், எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பியவர்கள் நாங்கள். அதே நம்பிக்கையோடு சொல்கின்றேன், இங்கு பாருங்கள், வக்ஃபு சொத்துடைய ஆர்ப்பாட்டம். எனக்கு துணையாக தோள் கொடுத்து நிற்பது யார்? பிஎம்சி மனோகரன், அழகு ஜெயபால், எம்என் கந்தசாமி, செல்வம். இதுதான் இந்தியா, இதுதான் இந்தியாவோட அழகு. இந்த இந்தியாவை நீ ஒருபோதும் சேர்க்க நாங்கள் விடமாட்டோம். நீங்க சிந்தித்து பாருங்கள், தலைவர் ராகுல் காந்தி மெதுவாக இந்த மதசார்பின்மையை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு கொஞ்சம் சாஃப்ட் இந்துத்துவ பேசினார்னா வட இந்தியால மிகப்பெரிய வரவு கிடைக்கும். ஆனா அவர் தெளிவாக சொன்னார், நான் ஒருபோதும் காங்கிரஸ் கொள்கைகளை விட்டு தடம் மாற மாட்டேன், காங்கிரஸ் கொள்கைகளை விட்டு நான் எப்படி எந்த பக்கம் நான் சாய மாட்டேன். எனக்கு ஆட்சி அதிகாரம் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், தலித் மக்களா இருந்தாலும், எஸ்சி எஸ்டி மக்களாக இருந்தாலும், சிறுபான்மை மக்களா இருந்தாலும், என்ன மக்களா இருந்தாலும் அனைவருக்கும் உண்டான உரிமை அனைவருக்கும் கிடைக்க வரை நான் போராடி கொண்டே இருப்பேன் என்று சொன்ன உன்னத தலைவர் இருப்பது ஒரு உயிர் தானே, என்றாவது நாள் மரணத்தே தீருவோம், பரவாயில்லை. ஒருபோதும் எங்கள் உரிமைகளை எங்கள் சொத்துக்களை விட்டுக் கொடுக்க மாட்டோம், அணியாக விட்டுக் கொடுக்க மாட்டோம். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் நடந்தவண்ணா 3000 கிலோமீட்டர், எதுக்கும் அஞ்ச மாட்டேன், பாத்திரலாம். இதுக்கு முடிவெட்டாமல் நாங்கள் விட மாட்டோம். கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய புரட்சி, அனைத்து மக்களின் ஆதரவோடு, மாணவர்களோட ஆதரவோடு இந்த வக்ஃப் மசோதாவை இது இல்லை என்று தலைதிரிக்க பிஜேபி ஓடும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். அவருடைய நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எல்லாம் சிறப்பாக உழைத்து இந்த ஒரு நல்ல ஒரு கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்கின்றோம். நல்ல ஒரு விஷயத்திற்காக நல்ல ஒரு கூட்டத்தை நாம் நடத்தி காட்டியிருக்கின்றோம். ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், போராட்டம் மீது போராட்டம், போராட்டம் மீது போராட்டம். வஞ்சிக்காதே 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 சிறுபான்மை மக்களை வஞ்சிக்காதே, சிறுபான்மை மக்களை வஞ்சிக்காதே. திருத்தாதே 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 வக்ஃப் மசோதாவை திருத்தாதே, வக்ஃப் மசோதாவை திருத்தாதே. திருடாதே 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 வக்ஃப் சொத்தை திருடாதே, வக்ஃப் சொத்தை திருடாதே. அனுமதிக்க மாட்டோம் 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 வக்ஃப் சட்டத்தை அனுமதிக்க மாட்டோம், வக்ஃப் சட்டத்தை அனுமதிக்க மாட்டோம். மன்னிப்பு கேள் 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 மன்னிப்பு கேள். மோகன் பகவத்தே மன்னிப்பு கேள், மோகன் பகவத்தே மன்னிப்பு கேள், மோகன் பகவத்தே மன்னிப்பு கேள், மோகன் பகவத்தே மன்னிப்பு கேள். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். மோகன் பகவத்தை கண்டிக்கிறோம், மோகன் பகவத்தை கண்டிக்கிறோம், மோகன் பகவத்தை கண்டிக்கிறோம், மோகன் பகவத்தை கண்டிக்கிறோம். தடுத்து நிறுத்து 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 தடுத்து நிறுத்து. மணிப்பூர் கலவரத்தை தடுத்து நிறுத்து, மணிப்பூர் கலவரத்தை தடுத்து நிறுத்து, கலவரத்தை தடுத்து நிறுத்து, மணிப்பூர் கலவரத்தை தடுத்து நிறுத்து. நீதி வழங்கு 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 நீதி வழங்கு. மணிப்பூர் மக்களுக்கு நீதி வழங்கு, மணிப்பூர் மக்களுக்கு நீதி வழங்கு. கிறிஸ்துவ மக்களுக்கு நீதி வழங்கு, கிறிஸ்துவ மக்களுக்கு நீதி வழங்கு. ரத்து செய் 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 ரத்து செய். காந்தி மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய் ரத்து செய். வாழ்க வாழ்க வாழ்கவே காங்கிரஸ் கட்சி, வாழ்கவே காங்கிரஸ் கட்சி, வாழ்கவே.